2026 பாமக தலைமையிலான கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், 2026 பாமக தலைமையிலான கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் எனவும், யாருடன் கூட்டணி என்பதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். ஒருமுறை தப்பு செய்தால் மீண்டும் தப்பு செய்வோம் என்று அர்த்தமில்லை எனவும் ராமதாஸ் கூறினார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நாம் எத்தனை இடங்களில் போட்டியிட்டாலும் அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற முடியும். அடுத்தது நமது கூட்டணி ஆட்சிதான். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை எல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நிறைய பாடங்களை நாம் கற்றுன்னு இருக்கோம். ஆமாம், நிறைய கற்றுன்னு இருக்கோம். அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை தப்பு பண்ணால் இன்னொரு தடவை தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச பிறகு அந்த தப்பிலிருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் போடுவதற்கு அது எந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன்.